Happy day to all. And once again want to see your familiar subject like chemistry. I am Rajesh from Vidhyalakshmi Matriculation School. Now in today we have started with class 10, the unit number 11, carbon and its compounds. The chemistry part of science is much more important in our life. That's why we want to discuss that lesson. Right now, let us see for it. Carbon and its compounds, one of the important content of in our 10th portion or else in our general life more or less. Because carbon illa அப்படினு சொன்னா organisms இல்ல அப்படிம்போம். அப்படி organisms இல்ல அப்படினு சொன்னா நீங்களும் சரி நானும் சரி plants organisms எதுவுமே இருக்காது. அப்படி எதுவுமே இல்ல, இது எந்தனால கார்பன் இந்த அளவுக்கு ஃபெமிலியேட்டடா இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ற அளவுக்கு அதோட ஸ்பெசிஃபிக் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்றத இந்த லெசன் நம்ம தெளிவா பார்த்து முடிக்க போறோம். So let us discuss the lesson, right? Occurrence of inert carbon. Occurrence of inert carbon is generally in our worldwide earth surfacesல மேக்ஸிமம் இருக்கிறது கார்பன் காம்போனன்ட்ஸ் தான் இருக்கு. அதுல என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா two types of categories is there. நம்ம பேசிக்கலா 9th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ல படிச்சிருப்போம். The allotropy property அப்படினு ஒன்னு படிச்சிருப்போம். Allotropy அப்படினா என்ன அப்படினா it's nothing but this is simplest known as the components are same but the physical appearance and physical characterizations is entirely alterable but it's chemically equal properties. That's why the phenomenon is named as allotropy அப்படினு நம்ம சொல்லுவோம். அந்த allotropyல two categories இருக்கு. Two categories of carbon allotropes is there. Okay, so one is known as crystalline form of allotrope and another one is known as amorphous form of allotropes. அதில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிச்சு woodல ஆரம்பிச்சு coal, charcoal, coke, everything is known as amorphous forms of allotropes. And then one of the valuable materials like diamond, graphite and fullerene is the newly invented by in the year of 2004. That's it's known as crystalline form of allotropes. So in the mari variety kinds of allotrope particles and carbon particles is there in our earth surfaces. So earth surfaces la carbon on the role it must having a major role of in our surface or in our environment, right? Then next எப்படி இது இந்த அளவுக்கு ஃபெமிலியேட்டடா எல்லா காம்பவுண்ட்ஸ்ல இருக்க முடியுது அப்படினு பார்த்தோம் அப்படினு சொன்னா this is nothing but this is on bonding in carbons in the covalent behavior. covalent compound அது இருக்கு அப்படினு நம்ம பார்க்கறோம். அப்படி covalent compound இருக்குிறதுக்கு என்ன ரீசனபிளா இருக்கும் அப்படினு சொல்லும்போது நம்ம அந்த காம்பவுண்டோட எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் தான் அதுக்கு ரீசனபிளா இருக்கு. ஸோ அப்போ எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன இருக்கும், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இவ்வளோ கவுண்ட் இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில் இருக்குது, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த கவுண்ட் இருக்கணும்னு இருக்குது, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்குன்னு இருக்கும். நம்ம அப்படி பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா காம்போனன்ட்ஸோட ரியாக்டிவிட்டி ஃபாலோ ஆகுது. ஸோ அப்போ அந்த ரியாக்டிவிட்டி எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்க்குறோம், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்க்குறோம். அப்படி கார்பன்ல பார்க்குறச்சு என்ன விச் டைப் ஆஃப் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் தேர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா it's nothing but this is known as atomic number is known as 6. See right now கார்பனோட atomic numbers என்ன பார்த்தோம்னு சொன்னா 6 ன்னு பார்க்குறோம். அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் ஆட்டம்குள்ளார 6 புரோட்டான்ஸ் இருக்கும், 6 நியூட்ரான்ஸ் இருக்கும் and then 6 electrons இருக்கும், 6 electrons இருக்கும். ஸோ இதோட பர்ஃபெக்ட் ஐடென்டிஃபிகேஷன் தான் கார்பனோட பர்ஃபெக்ட் செட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அதில் பர்ஃபெக்டாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் கோயிங் டு பி ஹேப்பன்ஸ் லைக் அ கார்பன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பேஸ்ட் ஆன் த அட்டாமிக் நம்பர் 6 இட்ஸ் known as 2,4. இந்த 2,4 ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறச்சு இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் அவுட்டர் ஸ்பியர் இட்ஸ் known as L shell. இந்த L shell எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 4 atomic electrons are simply present in the outer shell of L. ஓகே, அந்த outer shell of L இருக்கிற இந்த 4 electrons தான் அந்த கார்பனோட வேலன்சிக்கு ரீசனபிளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வேலன்சிக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஆக்டாட் ரூல் அப்படின்றத பார்த்துருக்கோம். அது என்ன ஆக்டாட் ரூல் அப்படின்னு பார்த்தோம்னா the number of electrons is need to reach out nearby the noble gases structure அப்படின்னு பார்க்குறோம். ஏன் noble gases பார்க்கணும்னு சொன்னா each and every one of the noble gases consider like helium, neon, argon, krypton, xenon, rayon எதை எடுத்துட்டாலும் அதோட அவுட்டர் ஸ்பியர்ல 8 எலக்ட்ரான்ஸ் வச்சிருந்து பர்ஃபெக்ட் செட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல சூப்பர் ஃபைனா என்டர் ஆயிருக்கும். அப்படி என்டர் ஆயிருக்குன்னா அது என்னவா இருக்கு, ஹைலி ஸ்டேபிள்டா இருக்கு. ஹைலி ஸ்டேபிள் மீன் இட்ஸ் நாட் அட் ஆல் இட்ஸ் cannot be react their own or any other component. This is the simplest specialty for the noble gases. Noble gases oda
ஸ்பெஷாலிட்டி இதுதான். அது எது கூட ரியாக்ட் ஆகாது, அது கூடமே கூட ரியாக்ட் ஆகாது. அந்த அளவுக்கு ஸ்பெஷலாக ஸ்டேபிளாக இருக்கும். அந்த ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சரை ரீச் பண்ணணும் தான் எல்லா எலமெண்ட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அப்படி ஒர்க் பண்ணுறதுனால தான் நமக்கு எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. சரியா? அப்படி பேஸ் பண்ணி பார்க்கும்போது கார்பனோட அவுட்டர் ஸ்பேரில் இருக்கிற 4 எலக்ட்ரான்ஸ் தான் அதோட வேலன்சிக்கு ரீசனபிளாக இருக்கு. அந்த வேலன்சிக்கு ரீசனபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த 4 எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பேரிங்காக இருக்கிறது இல்லை, இப்படி பேரிங்காக இருக்கிறது கிடையாது. 4 எலக்ட்ரானுமே அன்பேர்டாக தான் இருக்குது. இந்த 4 எலக்ட்ரானும் அன்பேர்டாக இருக்கிறதுனால தான் பர்ஃபெக்ட் இம்பேக்டை கொடுத்து அதர் காம்போனன்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணி உள்ளார ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுது. அதனால தான் கோவலன்ட் பாண்ட் அது ப்ரிஃபர் பண்ணுது. கோவலன்ட் பாண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் நவுன் ஆஸ் அ மியூச்சுவல் ஷேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ ஒரு காம்போனன்ட் எக்ஸ்னு ஒரு காம்போனன்ட் இருக்குது, ஒய்ன்னு ஒரு காம்போனன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது எக்ஸும் ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணணும், ஒய்யும் ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணணும். அப்படி ஷேர் பண்ணி ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் நோன் அஸ் கோவலன்ட் பிஹேவியர். அப்படி பார்க்குறச்சே கார்பனுக்கு இதை பாருங்கள் 1 2 3 4 எலக்ட்ரான்ஸ் இஸ் ரெடி டு பைண்ட் ஆஃப் த அதர் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது இதில் சிம்பிளஸ்டாக நான் ஒரு ஹைட்ரஜன் போடுறேன்னு வச்சுப்போம். ஹைட்ரஜன் பற்றின கிளாரிஃபிகேஷன் முதல்ல நீங்கள் திரும்ப அகைன் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. Hydrogen symbol of H, atomic number is 1, electronic configuration is known as 1. So அப்படி 1 இருக்கும்போது valency of hydrogen is also 1. So அந்த hydrogen இங்கே bind ஆகும். So it's binded with the one bond, one covalent bond with the carbon. Next another one hydrogen. This is the valency of hydrogen. It's binded with the second bond, and then third one hydrogen, fourth one it's known as hydrogen's valency. So simplest molecule of organic compounds is nothing but this is known as methane molecule. Methane molecule it's nothing but CH4. CH4 how it's forming? One carbon atom, it's attached with 4 different hydrogens by using their valency like of special valency electron of carbon. That's mean tetravalency. ஸோ இந்த டெட்ராவேலன்சி பிஹேவியர் இருக்கிறதுனால கார்பன் என்ன பண்ண முடியுது, அதோட 4 வேலன்சி எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணிட்டு பர்ஃபெக்டாக கோவலன்ட் பாண்டை ப்ரொவைட் பண்ண முடியுது. கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அயோனிக் பாண்ட் மெட்டாலிக் பாண்டை கம்பேர் பண்ணுறதை விட கோவலன்ட் பாண்டோட ஸ்டெபிலிட்டி சஸ்டைனிட்டி இட்ஸ் ரிச்சன் திங். அப்படியா ரிச்சனாக இருக்கிறதுனால கோவலன்ட் கார்பனை பேஸ் பண்ணி கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த காம்பவுண்டோட ஸ்டெபிலிட்டி நிலைப்புத்தன்மை ரொம்ப அதிகம். அதனால தான் இதை என்ன பண்ணுறோம், கார்பன் காம்பவுண்ட்ஸோட ஸ்பெஷாலிட்டியை நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிவிஜுவல் சப்ஜெக்டாக எடுத்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு எல்லாம் நம்ம ப்ராப்பராக நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் 10th போர்ஷனாக இருக்கிற கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸை நம்ம தெளிவாக படித்து முடிக்கணும். சரியா? ரைட் நோ. ஸோ இப்போ கார்பனோட 4 வேலன்சி என்னன்னு புரிஞ்சுக்கிறது இல்லையா நோக்கண்ணா? சரியா? 6 ப்ரோட்டான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இந்த 4 வேலன்சி ஷெல்ஸை பர்ஃபெக்டாக என்ன பண்ணிக்கிறது, அது பர்ஃபெக்டாக எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணி உள்ளார கொண்டு வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கு அந்த 6 ப்ரோட்டான்ஸும் பர்ஃபெக்டாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கு. ஸோ தட்ஸ் வை வேலன்சி ஆஃப் கார்பன் இஸ் 4. ஓகே ரைட். ஸோ அப்படி பார்க்குறச்சே திஸ் இஸ் த கிளாரிஃபிகேஷன் ஆஃப் த வேலன்சி பிஹேவியர் அண்ட் பாண்ட் ஃபார்மேஷன் இன் த carbon compounds. Next want to discuss like a formation of covalent bond. Formation of covalent bond நம்ம தான் முதல்ல சொல்லிட்டோம், sharing of electrons in mutual sharing of electrons is capable by the components. It's followed in the formation of covalent bond. Covalent bond க்கு simplest பார்க்கிறது ஹைட்ரஜன் மாலிக்யூல் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஹைட்ரஜன் தனியா இருக்கு அதோட வேலன்சி 1, இன்னொரு ஹைட்ரஜன் தனியா இருக்கு அதோட வேலன்சி 1. அந்த ரெண்டும் பைண்ட் ஆகி என்ன பண்ணுது, கோவலன்ட் பாண்டை ப்ரொவைட் பண்ணிட்டு ஹைட்ரஜன் மாலிக்யூலை சப்ளை பண்ணுதுக்குன்னா. ஸோ திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஹைட்ரஜன் மாலிக்யூல். ரைட். தென் நெக்ஸ்ட் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது சேம் ஆஸ் இட் இஸ் ஃபார் தட் ஹோமோ அட்டாமிக் மாலிகூல்ஸ். ஹோமோ அட்டாமிக் மாலிகூல்ஸாக இருக்கிறது எல்லாமே கோவலன்ட் பாண்டை தான் ப்ரிஃபர் பண்ணும். சூப்பராக அது ஸ்ட்ரக்சர் வைஸ்டாக பேலன்சிங்காக இருக்கும். அடுத்தது ஒன் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் திங் லைக் அஸ் ஆக்சிஜன் மாலிக்யூல். ஆக்சிஜன் ஆட்டம் பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதில் இருக்கிற 8 எலக்ட்ரான்ஸும் அவுட்டர் ஸ்பேரில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 6 எலக்ட்ரான்ஸ் இஸ் தேர். இந்த 6 எலக்ட்ரான்ஸும் அதோட வேலன்சி யூட்டிலைஸ் பண்ணிக்குதா அப்படின்னா இல்லை, அதில் இருக்கிற 2 எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் வேலன்சி யூட்டிலைஸ் பண்ணும். இந்த 2 எலக்ட்ரான்ஸ் மட்டும் வேலன்சி யூட்டிலைஸ் பண்ணும். அதே மாதிரி இங்கே 2. ஸோ அப்படி ரெண்டும் பைண்ட் ஆகிட்டு 4 எலக்ட்ரான்ஸும் 2 கோவலன்ட் பாண்ட்ஸை ப்ரிஃபர் பண்ணும். அப்படி 2 கோவலன்ட் பாண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுனால தான் இன் பிட்வீன் தட் ஆக்சிஜன் இட்ஸ் ஹேவிங் டபுள் பாண்ட் பிஹேவியர். அதனால தான் அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆக்சிஜனோட ஸ்ட்ரென்த்து
21%க்கு ஃபெமிலியேட்டடாக இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்மளால் ப்ரீத்திங் கேஸே நம்ம எடுத்துக்க முடியாது. at the same thing next one of the component is known as nitrogen. நைட்ரோஜன் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாலும் அட்டாமிக் நம்பர் 7 அப்படின்னு பார்க்கும்போது அவுட்டர் ஸ்பியரில் 5 எலக்ட்ரான்ஸ் செட்டில் ஆகுங்கண்ணா. அப்படி 5 எலக்ட்ரான்ஸில் எத்தனை வேலன்ஸுக்கு ரீசனபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த 3 எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இருக்கும். ரிமைனிங் இந்த 2 எலக்ட்ரான்ஸும் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்க்கு போயிடும். அப்போ இந்த 3 எலக்ட்ரான்ஸும் இந்த 3 எலக்ட்ரான்ஸும் சேர்ந்து தான் என்ன பண்ணுது, இட்ஸ் கேன் பி ஃபாலோட் பை த ஃபார்மேஷன் ஆஃப் covalent bond in between the 2 nitrogen atoms. That is, it's maintained like as a triple bond behavior in between individual 2 nitrogen atoms. அதனால தான் என்ன ஆகுது, in our atmosphere nitrogen is overall approximately occupied in that 78%. So 78% yes sir god natural nitrogenக்கு 78% major occupation கொடுத்திருக்காங்க அப்படினு சொன்னா plant growth ஆகணும் அப்படினு சொன்னா nitrogen component-ஆ இருக்கிற materials it must be needed for growing of plant and stimulated by the root development ஆகிறதுக்கு nitrogen component it must be needed to that. அதனால தான் என்ன பண்றாங்க god 78% environmentல nitrogen சப்ளை பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கு ரீசனபிளா இருக்கிற behavior என்ன behavior, covalent bond behavior. சரியா? Right now, so these all those things is reasonable for covalent bond behavior. இதே மாதிரி தான் carbon components-உம் covalent bonds-அ prefer பண்ணிட்டு perfect components-ஆ present ஆயிருக்கு. நம்ம சொன்னோம் இல்லையா homoatomic molecules-ஆ இருக்கிற எல்லாமே covalent bond-அ தான் prefer பண்ணுதுன்னு. For example like this hydrogen H2 and then fluorine F2 and then last one is known as carbon dioxide CO2. இதில் எப்படி bond structure இருக்கு அப்படின்னு சொன்னா கார்பனோட 4 valency ஆக்சிஜனோட 2 valencies இப்படி linear formல ஃபார்ம் பண்ணுது, அதாவது straight lineல ஃபாலோ பண்ணுது. அது next thing follow பார்த்தோம்னா நம்ம முதல்ல கார்பன் காம்பவுண்ட்ஸ்ல பார்த்தோம் இல்லையா methane molecule which is known as CH4 molecule right now, and then same as it is in the carbon tetrafluoride components also. So homoatomic molecules சரி simplest carbon components சரி எல்லாமே ஃபாலோ பண்றது covalent bond behaviorல தான் presented ஆ இருக்கு. Next right now then next see for it yes electronic structure of in our methane and ethane molecules பார்த்திருக்கிறோம். See right now one carbon atom attached with 4 individual hydrogen atoms by the bond formation of covalent bond behavior. எப்படி covalent bond behaviorல இருக்கு அப்படினு சொன்னா மல்டிபிள் சைன் கொடுத்திருக்கிறது எல்லாம் கார்பனோட வேலன்சிக்குன்னா and then dot signs கொடுத்திருக்கிறது எல்லாம் hydrogenஸோட வேலன்சி. So carbon is attached with the individual atom of hydrogen with the count of 4 mean it's forming as a methane molecule by the formation of covalent behavior. Right? Covalent behavior same as it is for ethene molecule. Ethene molecule எடுத்துட்டோம்னு சொன்னா 2 carbon atoms are attached with 6 hydrogen atoms individual bond formation. இந்த compounds பார்க்கும்போது compound construction பார்த்தோம்னா molecular formula is C2H6 அப்படினு பார்க்கும்போது 2 கார்பன் என்டர் ஆயிருக்குன்னா valency 4 valency of each carbon என்டர் ஆயிருது. initial bond formation in between carbon to carbon primarily carbon to carbon தான் bond form ஆகும். next the remaining என்ன இருக்கும், remaining of 6 hydrogens, 1 hydrogen 2 hydrogen 3rd hydrogen 4th hydrogen 5th hydrogen and then 6th hydrogen. So it's totally forming as a covalent bond behavior of ethane molecule formation. So எந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துட்டாலும் சரி அது கார்பனை பேஸ் பண்ணி தான் ரன் பண்ணும். அப்படி கார்பனை பேஸ் பண்ணி ரன் பண்ற காம்பவுண்ட் அது கோவலன்ட் பிஹேவியர்ல தான் இருக்கும்ங்கண்ணா. ஸோ கோவலன்ட் பாண்ட் பத்தின டீட்டெயில்ஸை இந்த வீடியோல நீங்க தெளிவா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது கார்பன் காம்பவுண்ட்ஸ்ல எப்படி ஃபெமிலியேட்டடா இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். In our next class wise we all continue with the same lesson of carbon and its compounds. Right? Take care. வீடியோ லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம வித்யாலட்சுமி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching.